நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தம் கேக்குது சாப்பிடு. ஆமா, ஒரு சின்ன விண்ணப்பம், யாராவது ஏதாச்சும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வெயில்ல ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. வெயில்ல எதுக்கு போய் சிரமப்பட்டு விட்டு உட்காந்துட்டு பேசாம ஏதோ கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்கடா. எப்படிடா எந்திரிக்க யாரும் நினைக்க எந்திரிக்க, எந்திரிச்சு போறவங்க போகலாம். ஒரு 5 நிமிஷம் போங்க, சும்மா அப்படி வெளியே போற மாதிரி போய்க்கலாம். போங்க, இங்க இருந்தா பேசக்கூடாது, இடையில எந்திரிக்க கூடாது. அப்படி இருக்கவங்க உட்காருங்க, இல்லைன்னா ரத்தம் கைக்கு செஞ்சிருவீங்க. ஆமாப்பா, இது முடியும் தொட்டிக்கும் பேச முடியும் தொட்டிக்கும் இருந்தா இருக்கணும். ஆரம்பிக்க போறோம். அதுக்கு மேல நான் ஒரு மந்திரம் போட்டு வந்திருக்கேன். இப்பதான் சின்ன பாண்டிட்ட அந்த நேரில போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் பேச போறேன். வடக்கு தொகுதியில் ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துல நான் பேசும்போது ஏதாச்சும் யாராச்சும் எந்திரிச்சு போனா அவங்க வீடு போகும்னா ரத்தம் கேக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல போறா அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை. இது நம்ம குடுகுடுப்பக்காரன் உங்களுக்கு தெரியும். முன்னாடியெல்லாம் ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு முன்னால சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் படுத்திருப்பான், அவன் சொல்ல போறான், அவர் மறந்து அவன் அந்த விஷயம் சொல்றான். அதுக்கு மேல கண்ணு திறக்கணும். முன்னால யாராச்சும் போயினீங்கன்னா ரத்தம் கக்கி செய்யணும். நானும் சின்ன பிள்ளையில அழுதுருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத இதை பாரு இழுத்துக்கிட்டே இருக்கா. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சிம்மக்கல் ஸ்கூல்ல படிக்கிறேன், என்னடா இப்படி இருக்காரு. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில என்ன, கடைசி வரைக்கும் அவன் திறக்கவே இல்லை. ஏதாச்சும் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தான். கடைசியில தான் தெரிஞ்சது அது ஒண்ணு இல்லைன்ட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் அதுக்காக அந்த நேரி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க யாரு, நம்ம வேட்பாளர் வந்துட்டாரு. நம்ம வெற்றி வேட்பாளர் சரவணன் வந்திருக்காரு. நமது வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு பாருங்க, லேட்டா வந்தால் லேட்டஸ்டா வந்தார் பாருங்க. டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெயில்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொள்கை மரபு பூரா சுட்டரிக்கும் வெயில் 12 மணி ஆக போகுது. அதுக்காகத்தான் இது சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்கு தான் நான் வந்தோம். அதனால இந்த அருமையான நம்ம வடக்கு தொகுதி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை நமக்கு வழங்கிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மாநில பொறுப்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அன்புக்கும் பெருமைக்கு உரிய சகோதரர் கதிரவன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ரத்ன சுருக்கமாக என்ன பேசணும், நம்மலாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத அருமையா சுருக்கமாக உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற நம்ம மதுரை மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர், வாய்ந்து வரும் பாய்ச்சலாக இருக்கக்கூடிய புலிக்குட்டியாக இருக்கக்கூடிய தம்பி முத்துப்பட்டி மணிகண்டன் அவர்களே, அன்பிற்கினிய இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற பொருளாளர் தம்பி சேகர் அவர்களே, பகுதி செயலாளர் வடக்கு தொகுதியுடைய பகுதி செயலாளர் தம்பி தேவேந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய அவைத்தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, துணை செயலாளர் PR முருகன் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை இளவர் தம்பி மாவட்ட செயலாளர் சிவபாண்டியன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
ரத்தன சுருக்கமாக ஒரே நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தம்பி பக்ருதீன் அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற நிர்வாகிகளே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதியுடைய பொறுப்பாளர் அவருடைய கோபத்திலே தாக்கிட்டார், கோபத்திலே கொட்டி தீர்த்தார். பாத்தீங்களா பாத்தீங்களா? பாக்கலையாமா? சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா சரி, பெண்களுக்கு தெரியும். ஏண்டி அவ என்ன எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சமயம் கிடைக்கும் போட்டு அமுக்கணும். அது மாதிரி ரெகுலேட்டரா போட்டு ஒரே அமுக்கு. அவன் யாருன்னு நமக்கே மறந்து போச்சு. யாராச்சும் பாத்திருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூக்குங்க. பார்த்தவங்க யாருமே பார்க்கலையா? டிவியில பார்த்திருப்பீங்க. டிவிலயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அதுவும் பார்க்கல. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினருமா 5 வருஷம் இருந்தவர், இங்க பொறுப்பாளராக பம்பரம்போல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளர், போற்றருக்கும் பாராட்டுறதுக்குள்ளே கழக அவைத் தலைவர் அண்ணாதுரை அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் முகமது ரபிக் அவர்களே, ஆன்மீக சுகந்தி அசோக் அவர்களே, சேகர் அவர்களே, தம்பி விபிஆர் செல்வகுமார் அவர்களே, தம்பி விநாயகமூர்த்தி அவர்களே, சுரேஷ் அவர்களே, ஆன்மீக வழக்கறிஞர் முருகராஜ் அவர்களே, முன்னாள் மண்டல தலைவர் தேவேல் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய வடக்கு தொகுதி பகுதி கழக செயலாளர்கள், இந்த பகுதியுடைய செயலாளர் தம்பி ஆற்றல் மிக்க பகுதி செயலர் பாஸ்கரன் அவர்களே, அன்பு சோதரர் மாணிக்கம் அவர்களே, கணேசன் அவர்களே, அன்பிற்கினிய நாட்டாமை அசோகன் அவர்களே, KVK கண்ணன் அவர்களே, அண்ணா நகர் தம்பி MN முருகன் அவர்களே, அன்பிற்கினிய மாமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்கினிய அருமை தம்பி மாய் அவர்களே, வருகிறது சிறப்பித்துள்ள பகுதி கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, வட்ட நிர்வாகிகளே, சார்பணி நிர்வாகிகளே, பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களே, எங்கள் உயிரின் மேலான எங்களுடைய தெய்வங்களாக விளக்கக்கூடிய மகளிரணி சார்ந்த சகோதரிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, ஊடக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, நேற்றைய தினம் மேற்கு தொகுதியில் ஒரு மாபெரும் எழுச்சி மிகு செயல் வீர கூட்டம் நடத்தணும். இன்னைக்கு வடக்கு தொகுதியில், வடக்கு தொகுதி நம்முடைய கோட்டை, நம்முடைய கோட்டை வடக்கு தொகுதி அதிமுக கோட்டை. அதுவும் நம்ம டாக்டர் இருக்கிற இடம். இங்க எங்க இருக்காருன்னு தெரியுமா? டாக்டர் இருக்கிற தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்குறீங்க. எல்லாரும் மருது பாண்டியன் இடத்த நம்ம பேச்சு இடம் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்காருன்னு இடம் பார்க்க கேக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க. அப்ப ஊர் அறிந்த நம்ம டாக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்களின் மருத்துவர் வெற்றிக்காக நம்ம அனைவரும் எப்படி களப்பணியாற்றுன்றதுக்காக இப்ப நம்ம போருக்கு தயாரா இருக்கோம். போருக்கு தயாரா இருக்கும்போது என்ன செய்வாங்க? போர் வீரர்கள்லாம் என்ன செய்வாங்க? எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்களே. எப்படி கத்திய சுழட்டணும், எதிரிகளை கத்திய சுழட்டணும், எப்படி அவங்களை எதிரிகளை வீழ்த்தணும், அவங்க சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கணும் அப்படின்றதுக்கு களப்பணியை சொல்லுவாங்க. அதான் அங்கங்க குடில் அமைத்து அங்கங்க அந்த தளபதிகளுக்கு கட்டளையிடுவார் மன்னர். அதுதான் நம்ம மன்னர் புரட்சி தலைவர், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலையில் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற போதித்த நம்ம கோதி தருமன் நம்முடைய தலைவர். மறைந்து 37 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவர் புகழ் அவ்வளவு சிறப்பா இருக்கு. யாரும் எந்த அரசியல் இயக்கமும் அவரை பற்றி பேசாம, அவர் புகழ் பாடாம கட்சி நடத்த முடியாது. தம்பி விஜயா இருந்தாலும் இன்னைக்கும் அவர் இப்பதான் கட்சி தொடங்கினார். அவரும் பாராட்டுறார்.
அதே மாதிரி நம்முடைய இந்த மண்ணில் பிறந்து தாய் குலங்கள் பெண்களுடைய வாழ்க்கை மகளிர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த சிந்தனையில் தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு தன்னுடைய தமிழ்நாடு தன்னுடைய வாழ்நாளில் சிறந்த ஒரு மாநிலமாக சிறந்த கட்டமைப்பு வசதி உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதல் மாநிலமாக மட்டுமல்ல ஆசியா கண்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அழைப்பினர் என்ற அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைனை ஜகத்தினை அளித்தோம் என்றார் பாரதியார். அந்த பாரதியாருடைய கனவை அவருடைய தன்னுடைய ஆட்சியில் அனைவருக்கும் இலவசமாக விலையில்லா அரிசி கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளித்தான் ஈசன் என்று திருவிடையாள் புராணத்திலே சொல்வார்கள். அது மாதிரி நம்முடைய தாய் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை இருக்கிற அத்தனை இல்லங்களுக்கும் குடும்பங்களுக்கும் விலையில்லாம அரிசி கொடுத்து பசியில்லா மாநிலமாக மாற்றினார். அதே மாதிரி நம்முடைய அவருடைய ஒப்பற்ற வாரிசு ஏழைகளின் ஒருவர் விவசாயிகளின் தோழர் நம்மளில் ஒருவர் நமக்கானவர் முன்னாள் மக்களின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சராக கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார். கைதட்ட மாட்டேங்க. நம்ம எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஒரு அரசியல் இயக்கம் என்பது ஒரு மதத்தை தழுவியதாக ஒரு மதத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது, அனைத்து மக்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும், ஆட்சி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே கொள்கையை கொண்ட ஒரே சித்தாந்தத்தை கொண்ட நம்முடைய அனைத்து இயக்கங்களும் நம்முடைய தெரியும் உங்களுக்கு தெரியும் புரட்சி கலைஞர் இந்த மண்ணின் மைந்தர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் அண்ணன் கேப்டனுடைய எண்ணமும் அதே மாதிரிதான். இன்னைக்கு அவருடைய துணைவியார் அன்னியார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து களப்பணியாற்ற இன்றைக்கு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சிப்பாய் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மாமாக்கள் எஸ்டிபை எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும். நம்ம புலிப்பாய்ச்சலுக்குரிய பார்வல் பிளாக் தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என்று வாழ்ந்த தன் வாழ்நாள் சிறையிலே கிடைத்த இந்த மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் மாமருந்து பசுமொன் தேவரையா அவர்களுடைய ஒப்பற்ற வாரிசு அவர் கண்ட புலிக்கொடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில் இந்த நாட்டை காப்பாற்ற மற்றொரு சுதந்திர போராட்டம். ஆமா, இப்ப ஒரு சுதந்திர போராட்டம் என்று தான் நினைக்கிறேன். இந்த நாடு ஒரு கையிலே சிக்கிவிட்டால் இந்த நாடு சின்னாவனமாகிவிடும். எனவே அதை நினைத்து இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் எனக்கு எல்லோரும் ஒற்றுமையாக நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலே மக்களை சந்திக்க இருக்கிறோம். இப்ப நமக்கு எல்லாம் கூட வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே வாக்குச்சாவடி முகவர் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்ப இத்தனை கட்சிகள் நம்ம தோழமை கட்சிகள் வந்திருக்காங்க. அது நிறைந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. சில கட்சியில தலைவங்க மட்டுமே இருப்பாங்க, தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. அது இப்ப இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா கட்சி பேச்செல்லாம் நல்லா பார்த்தா பெருமையா பேசுவாங்க. அது ஒரு காணல் நீர், அது ஒரு காணல் நீர் பார்க்கறதுக்கு பெரிய கோலம் மாதிரி தெரியும். காரணம் மத்தியில் ஆளுகின்ற 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கின்ற அந்த மம்மதை
அந்த அதிகாரம் என்ன பேச வேண்டிய தெரியாம பேசுற ஒரு தலைவன், ஒரு கத்துக்குட்டி தலைவன். இன்னைக்கு ஏதோ ஒரு இயக்கத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா வலைதளம் மூலமாவே மக்களை மாற்றிடலாம்னு நினைக்கிறாங்க. அது தெரியல. திண்ணை பிரச்சாரம் தானா. இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு இணையாக எந்த வலைதளமும் இருக்காது. என் சகோதரி நினைச்சா கிச்சன் வரைக்கும் போவாங்க, அடுப்பங்கரை வரைக்கும் போய் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு, இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு, பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு கேஸ் விலை என்ன உயர் இருக்கு, பெட்ரோல் விலை என்ன உயர்வாயிருக்கு, எல்லாருக்கும் ஜிஎஸ்டி போட்டிருக்கான். நீ மனுஷனுக்கு நடக்கிறத கூட ஜிஎஸ்டி போட்டுருவாங்க போல. ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு போனா கூட, இந்த தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு வந்திருக்க நீ, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். அதே மாதிரி இந்த அரசு என்னைக்கு விடியல் தருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக, நமக்கு அவங்க ஒரு பொருட்டே இல்லை. பாரதிய ஜனதாவை நம்ம ஒரு பொருட்டாகவே கருதாதீங்க, யாரையும் அதை பத்தி பேசாதீங்க. பாவம் போறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம பொதுச்சு எல்லாரும் பேச மாட்டோம். நமக்கு எதிரி யாரு? திமுக தான். என்னப்பா என்ன பேசாம இருக்கீங்க? நம்முடைய தமிழ்நாட்டுடைய தீய சக்தி, இந்த மன்னர் பரம்பரையை நம்ம ஒழித்திருக்கோம். ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரை ஒழிக்க முடியுதா? ஒழிக்க முடியல. பல கரப்பை அருமையா பேசியிருந்தார். கலைஞர் ஆட்சி வந்தாரு, கலைஞரோட ஆட்சி போயிரும், மக்களுக்கு எல்லாம் விடியல் கிடைக்கணும்னு நினைச்சோம். அப்புறம் என்னன்னா ஸ்டாலின் வந்துட்டாரு. சரி, ஸ்டாலினோட போயிருந்தா மகன் வந்துட்டாரு. இன்னொன்னு பேரும் வர போறாருன்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு விடியலே கிடைக்காதா? விடியல் தருவோம். இன்னைக்கு நமக்கு தலையில பால்வள உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பலசரக்கு உயர்வு, அரிசி விலை உயர்வு எல்லாம் உயர்த்திட்டு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இனிக்க பேசிட்டு என்ன செஞ்சாங்க? அதுலயும் தகுதி பாக்குறாங்க. ஏண்டா தகுதி பார்த்திருந்தா நீ ஆட்சிக்கு வந்திருப்பியா? ஒவ்வொரு தாய்மாட்டையும் நீ சொல்லணும். சொல்லுவீங்களாமா? சொல்லுவீங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்க, சொல்லுவோம். நீங்க பாரு, இங்க பாரு, இந்த அக்கா தான் சொல்லுது. இத்தனை பேர் இருக்கீங்க, சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இந்த ஆட்சியில எல்லாமே வேஷம், வேஷம் போடுறேன், நாடம் ஆடுறேன். இதுல வேற இப்ப என்னன்னா, முதற்கே ஏற்கனவே நீ 100 ரூபாயே கொடுக்கல, இப்ப 500 ரூபாய் கேஸுக்கு ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடுக்க போறாங்க. என்ன பாருங்க, எவ்வளவு எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. எப்பா எப்படி எல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. நம்ம ஏமாந்துருவோமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க வாக்குறுதி எல்லாம் 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப 120 வாக்குறுதி கொடுத்தணும். எல்லா வாக்குறுதியும் பொய் வாக்குறுதி. நீட்டு தேர்வு வர்றது, இப்ப நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கு சூசகம் தெரியும் நம்ம உதயநிதி சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க. சூசகம் எங்களுக்கு தெரியும், வந்த உடனே முதல் கையில். இப்ப என்னன்னா மத்தியில் எங்களுக்கு ஆட்சி இந்தியா கூட்டணி வந்த பிறகு அப்புறமே நீட்டு தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அப்படின்னு. எப்படி எல்லாம் நம்ம மக்களை ஏமாற்றன்றது திமுக இன்னுமா நம்புறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் இன்னுமாடான நம்புறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. இந்த வடிவேல் சொல்லுவான் ஒரு படத்துல, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லுவேன். ஏன் தலைவரே, உங்களை போய் அடிச்சுட்டாங்க, இப்படி இருக்கீங்க, என்ன பண்ண? எங்களுக்கெல்லாம் வருத்தமா இல்ல. அதுல ஒருத்தன் சொன்னான், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, நாங்க இங்க அடிச்சுட்டோம், உனக்கு வேணுமா? உனக்கு வேணா நாங்க அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன மூத்திர தெருவுல கொண்டு போய் அடிச்சாங்க. அப்புறம் உனக்கு வேணுமா, அங்க கொஞ்சம் அடிச்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்ன, மக்களை ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஏமாத்திட்டு, நமக்கு அல்வா கொடுத்துட்டு, ஜெயிச்சு சொகுசா போய் உட்கார்ந்து மகனுக்கு பட்டையும் சூட்டிட்டு, ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்க.
தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா சகோதரி? 19ஆம் தேதி வர்றாங்க கனிமொழி. தங்கச்சிட்ட கேளுங்க, தங்கச்சி பரவாயில்லப்பா, ஒரு சொட்டு மது கூட இல்ல, ஆனா என் வீட்டு பிள்ளை 12 வயசு பிள்ளைகள இன்னைக்கு போதை மருந்து சாப்பிடுது. போதை மருந்துங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை, அந்த சாலையில ஒரு விருந்து. அவங்க அம்மாவுக்கு 50 வயசு. உண்மையான செய்தியை சொல்றேன். உண்மையா அந்த விருந்து நடக்குது. அதுக்கு தன்னுடைய மகள் 31 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு, இவங்க எல்லாம் என்ன விருந்து கூப்பிட்டுருக்காங்க. விருந்து கொடுத்து மது சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ரிசார்ட்ல போய் அந்த நீச்சல் குளத்துல விழுந்து 2 பேர் இறந்து போயிட்டாங்க. போதை இல்லை, என்ன போதைன்னே தெரியல, கிறுக்கு போதையா. இன்னைக்கு போதை கடத்தலுடைய மன்னர்களுடைய கூடாரமாக திமுக வழங்கியது. யார் எடுத்தாலும் நிர்வாகிகள் தான் திமுகவில். நீங்க திமுக நிர்வாகி சர்வசாதாரணமாக மருந்து, இந்த போதை மருந்து கடத்துறாங்க. பல ஆயிரம் கோடி இந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றாங்க. வெளிநாட்டுக்கு தளமாக பயன்படுத்துறாங்க. மத்தியில இருக்க ஆட்சியில அங்க வைக்கின்ற மோடிஜி முதல்வராக இருக்க குஜராத் மாநிலத்திலேயும் இன்னைக்கு போதை மருந்து கடத்தப்படுகிறது. இப்படி பார்த்தா இன்னைக்கு போதை மாநிலமாக தமிழ்நாடு நம்ம பார்க்காத விதவிதமாக. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான் அப்ப சொன்னேன்ல, இந்த குடுகுடுப்பக்காரங்க இருப்பாங்க, அதுல அந்த இதெல்லாம் பயமுடுத்துவாங்க, அப்புறம் சவு மிட்டாய் எல்லாம் கொடுப்பாங்க, எங்க வாட்சியெல்லாம் கட்டி விடுவாங்க. நாங்க அப்படி பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் கொஞ்சம் சாப்பிடுவோம், இது பண்ணிக்குவோம். டீச்சர் வரமுன்னா எடுத்து சாப்பிட்டு போடுவோம். இது நாங்க பார்த்தோம். இப்ப என்னன்னா ஸ்டாம்பு வடிவில், சாக்லேட் வடிவில் போதை மருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த ஏஜென்சி அமைத்துறாங்க. என்ன மாதிரியெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இதை மாற்றுவதற்காகத்தான் இங்கே நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். நம்ம டாக்டர் நல்ல அருமையான வேட்பாளர், நமக்கானவர், நம்ம இன்னும் நல்ல கைதட்டலாம. மதுரைக்கார விசில் அடிங்க பாப்போம். தாய்மார்கள் விசில் அடிங்கடா. நீங்க அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்டா. உண்மையில நல்லா இருக்கும்மா. வரலையா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குழம்பு போடுங்களே, குழம்பு போடுங்க. இதெல்லாம் என்னன்னா காலை தயார், பாய்ச்சலுக்கு வரப்போகுது, பாய்ச்சலுக்கு வரப்போகுது, காலை பாய்ச்சலுக்கு வரப்போகுது. களத்துல யாரு இல்லடா, வெள்ள வீசியாச்சு, அழைச்சு பாடுற, நாங்க இருக்க விட அப்படின்றதுக்கு ஒரு சான்றுதான் தம்பி டாக்டர். பாருங்களேன், அவர் சிரிப்ப பாருங்க, பாருங்க சிரிப்ப, சிரிப்பே ஒரு அழகியா. இந்த சிரிப்புக்கே ஓட்டு போடுறது. என்னப்பா, என்னமா தாங்க, என்னமா சார், ஆமாவா இல்லையா? பாருங்க டாக்டர் இந்த சிரிக்கிறதுக்கு. அவர்ல அந்த இன்னொரு வேட்பாளர் திமுக கூட்டணியில் இருக்கிற, அவரை பேரை சொல்லணுமா? வெங்கடேஷா. அவரை மறந்து போயிட்டோம், நமக்கே தெரியல. 5 வருஷம் இருந்தாரு, அவரே மறந்து போயிட்டு. அவரை பார்த்தா சிரிப்பாரா? சிரிக்க மாட்டார். நம்ம டாக்டர் சிரிச்சுக்கிட்டு, சிரிச்ச மாட்டார், சிரிச்ச மாணிக்க ஊசி போட்டு உங்களுக்கு நோயும் குணமாக்கிறார். அதை சொல்லுவாரு பாருங்க அழகா. இவரை நாம் இன்னைக்கு இத்தனை கூட்டணி சேர்ந்து நம்ம எல்லாம் களத்தில் நிப்பாட்டிடும். இப்ப அண்ணா திமுக, தேசிய திராவிட முற்போக்கு கழகம், பார்வர்ட் பிளாக்கு, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்லாம் கிடையாது. எல்லாரும் நம் சகோதரர்கள், எல்லாரும் அண்ணன் தம்பிகள், நம்முடைய சகோதரர். நம்ம எல்லாம் கட்சியை கொள்கை என்ற அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் சங்கமம் ஆயிட்டோம். பல நதிகள் ஒரு நதியாக, ஜீவ நதியாக உருவெடுப்பதை போல பல நதிகளாக இருந்தனா இன்றைக்கு ஜீவ நதியாக அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் இரட்டலையிலே வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லோரும் சங்கமித்திருக்கிறோம். இன்றைய வெற்றி நாளைய சரித்திரம் சொல்ற மாதிரி மதுரையினுடைய வெற்றி அளப்பரியதாக 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய டாக்டர் மருத்துவர் சரவணன் நாடாளுமன்றம் சென்றார், வென்றார், மதுரைக்கான திட்டங்களை கொண்டு வருவார்
என்ற அடிப்படையில் அனுப்பி வைப்போம். அனுப்பி வைக்கலாமா? நல்ல ஜோரா சொல்லுங்க. இன்னும் வரலப்பா. எனவே இளைஞர்களா இருக்க என்ன ஜோர அனுப்பலாமா? காலை விடலாமா? காலை வரப்போகுது, பேச போகுது, பேசுங்க.